Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டான வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், ½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஒரு ½ ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் கலந்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மசாலாலாம் இதில் கோட் ஆகும். ரொம்ப க்ரௌடடாக போட வேண்டாம். ஈவனாக குக் ஆகிறதுக்கு லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு நல்லா வெந்து ஒரு சைடு தான் இருக்கும், வேகாமல் இருக்கும். இப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக நல்லா குக் ஆகி வரும். நமக்கு நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.